بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல். காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கத்தில் புதிதாக ஏற்படுத்தப்பட்டவை. மார்க்கத்தில் புதிதாக ஏற்படுத்தப்பட்ட ஒவ்வொன்றும் பித்அத்துகள், ஒவ்வொரு பித்அத்தும் வழிகேடுகள் அனைத்தும் நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மனித சமூகத்தை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ததை இந்த தருணத்தில் நினைவுபடுத்த நானும் கடமைப்பட்டிருக்கிறேன். அன்பிற்கினிய எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, இன்றைய ஜும்ஆவுடைய உரையில் இமாம் அவர்கள் முக்கியமான ஒரு தலைப்பின் கீழ் உரையாற்றினார்கள். இஸ்லாத்தின் பார்வையில் கடன், அதனுடைய சட்டங்கள், ஒழுக்கங்கள், அந்த கடன் இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்டதாக இருந்தாலும் ஆபத்தான ஒன்று என்ற கருத்தின் அடிப்படையில் சில தகவல்களை நமக்கு எடுத்து சொன்னார்கள். முதலாவதாக وَتَزَوَّدُوا فَإِنَّ خَيْرَ الزَّادِ التَّقْوَى وَاتَّقُونِي يَا أُولِي الْأَلْبَابِ. நீங்கள் உங்களுடைய தயாரிப்புகளில் இறையச்சத்தை தயாரித்து வைத்துக் கொள்ளுங்கள், நிச்சயமாக அதுதான் தயாரிப்புகளில் மிகவும் சிறந்தது. நீங்கள் அறிவுடையவர்களாக இருந்தால் என்னையே பயபக்தியுடன் நடந்து கொள்ளுங்கள் என்ற அந்த வசனத்தை ஆரம்பமாக ஓதி உரையை துவக்கினார்கள். அல்லாஹுவின் அடியார்களே, மக்களிடையே பொதுவான சோதனையாக மாறியுள்ள, மக்கள் அதிகமாக வீழ்ந்துவிடக்கூடிய அதன் சட்டதிட்டங்களை விளக்குவதும் அதன் ஆபத்துகளை பற்றி எச்சரிப்பதும் மக்களுக்கு மிகவும் அவசியமாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒன்றுதான் கடன், கடனும் அது சார்ந்த விவகாரங்களும். நிச்சயமாக இஸ்லாம் கடனுக்கு மிக முக்கியத்துவமும் பேராதரவும் அளித்திருக்கிறது. மக்களின் உரிமைகளை பாதுகாப்பதற்காகவும் அவர்களுக்கு இடையே ஏற்படும் சச்சரவுகளை, பகைமைகளை தடுப்பதற்காகவும் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா கடன் சம்பந்தமான ஒரு வசனத்தை இறக்கி இருக்கின்றார். நீங்கள் குர்ஆனை எடுத்து படித்து பார்த்தார் என்று சொன்னீர்கள், நீங்கள் படித்து பார்த்தீர்கள் என்றால் குர்ஆனிலேயே மிக நீளமான ஒரு வசனம் சூரத்துல் பக்ராவுடைய வசனம். அதிலும் குறிப்பாக கடன் கொடுக்கல் வாங்கல் தொடர்பான வசனம்தான் குர்ஆனிலேயே மிக நீளமான வசனமாக இருப்பதை பார்க்கலாம். அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்கின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே,
இதா ததாயன்தும் பிதைனின் இலா அஜலின் முசம்மா ஃபக்துபூஹு. ஒரு குறிப்பிட்ட தவணையின் மீது உங்களுக்குள் கடன் கொடுக்கல் வாங்கல் செய்து கொண்டால் அதை நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா அந்த வசனத்தை ஆரம்பம் செய்கின்றான். எனவே உரிமைகளை பேணி பாதுகாப்பதற்காகவும் சண்டை சச்சரவுகள் கருத்து முரண்பாடுகள் ஏற்படாமல் இருப்பதற்காகவும் கடன் விவகாரத்தை எழுதி வைத்துக் கொள்ளுமாறு, சாட்சியங்களை ஏற்படுத்துமாறு, அதனை ஆவணப்படுத்துமாறு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்கின்றான்? கட்டளையிடுகின்றான். அடிப்படையில் கடன் என்பது ஒரு மனிதனுக்கு தேவை ஏற்படும் போது அவன் அந்த கடனை செல்வந்தர்களிடமிருந்து பெறுவது, வாங்குவது என்பது முபாஹ், அது அனுமதிக்கப்பட்ட ஒன்று. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட தங்களுடைய சில சூழ்நிலைகளில் கடன் வாங்கி இருக்கின்றார்கள். ஆனால் சில மனிதர்கள் கற்பனை செய்வதை போல் இது ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல. மாறாக ஒவ்வொருவருடைய பொறுப்பிலும் தங்கிவிடக்கூடிய, மறுமையில் அல்லாஹுவின் முன்னிலையில் விசாரணை செய்யப்படக்கூடிய ஒன்று என்பதை அவன் உணர்ந்து கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக கடன் சுமையிலிருந்து என்ன செய்திருக்கிறார்கள்? பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடன் சுமையிலிருந்தும் நஷ்டத்திலிருந்தும் அதிகமாக பாதுகாப்பு தேடக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, ஏன் கடன் சுமையிலிருந்து நீங்கள் இவ்வளவு அதிகமாக பாதுகாப்பு தேடுகிறீர்கள் என்று கேட்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இன்னர் ரஜுல இதா கரிம ஹத்தஸ ஃபகதப வவஅத ஃபஅக்லஃப. இந்த செய்தி புகாரி முஸ்லிமிலே இடம்பெறுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நிச்சயமாக ஒரு மனிதன் கடன்பட்டு விட்டால், அந்த கடன் சுமைக்கு அவன் ஆளாகிவிட்டால், அவன் பேசும்போது பொய் பேசுகின்றான், வாக்குறுதி அளிக்கும் போது அதற்கு அவன் மாறு செய்கின்றான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். இந்த கடன் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது. ஆனால் அது ஒரு ஆபத்தான ஒன்று என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கடனுடைய ஆபத்துகளில் ஒன்றுதான் ஒரு மனிதன் மரணித்த பிறகும் அவனுடைய பொறுப்பிலேயே தொங்கிக் கொண்டிருக்கும் ஒரு விஷயம் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நஃப்சுல் முஃமினி முஅல்லகத்தும் பிதைனிஹி ஹத்தா யுக்தா அன்ஹு. திருமிதியில, இப்னு மாஜால இந்த செய்தி இடம்பெறுகிறது. இமாம் நாசருத்தீன் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சஹீஹ் என்ற தரத்திலே இதை பதிவு செய்கின்றார்கள். ஒரு மோமினுடைய உயிர் அவனுடைய கடன் நிறைவேற்றப்படுகின்ற வரை அதனோடு தொங்கவிடப்பட்டிருக்கும். அதாவது மறுமை நாளில் அவனுடைய நற்பேறுகள் தடுத்து வைக்கப்பட்டிருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்றாங்க? சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் ஏதாவது ஒரு ஜனாசா கொண்டு வரப்பட்டது என்று சொன்னால் முதலிலே அவர்கள் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, இந்த ஜனாசாவுக்கு கடன் இருக்கிறதா? கடன் இருக்கிறது என்று சொல்லப்படும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கடனை அடைப்பதற்கு அவர் ஏதாவது விட்டு சென்று இருக்கிறாரா என்று விசாரிப்பார்கள். ஆம், கடனை அடைப்பதற்கு அவர் விட்டு சென்று இருக்கிறார் என்று சொல்லும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்வாங்க? அந்த ஜனாசாவுக்கு தொழுகை நடத்துவார்கள். அந்த கடன் வாங்கியவர் மரணிக்கும் போது அவர் எதையும் விட்டு செல்லவில்லை என்று சொல்லும் போது, சரி, இந்த கடனை அடைப்பதற்கு உங்களில் யாராவது பொறுப்பேற்றுக் கொள்கிறீர்களா என்று விசாரிப்பார்கள். பொறுப்பேற்றுக் கொள்கின்றோம் என்று யாராவது வரும் பட்சத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஜனாசாவுக்கு தொழுகை நடத்துவார்கள். யாரும் பொறுப்பேற்கவில்லை என்று சொன்னால், சல்லு அலா சாஹிபுக்கும், உங்களுடைய தோழருக்கு நீங்களே தொழுகை நடத்தி கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்வாங்கி விடுவார்கள் என்ற செய்திகளையும் என்ன செய்கின்றோம்? ஹதீஸிலே பார்க்கின்றோம். பிற்காலத்தில் இஸ்லாமிய ஆட்சி வந்த பிறகு, அதாவது மிகவும் பலமான ஒரு சூழல் ஏற்பட்ட பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல இதுபோன்று ஜனாசாக்கள் வருகை தரும்போது அந்த ஜனாசாவுக்குரியவர் ஏழையாக கடனாளியாக மரணித்த நிலையில் இருக்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரசாங்கத்தினுடைய கருவூலத்திலிருந்தே அந்த கடனை அடைப்பதற்கு அவர்கள் முனைந்திருக்கிறார்கள் என்ற செய்திகளையும் என்ன செய்கின்றோம்? பார்க்கின்றோம்.
யாராவது பொறுப்பேற்று அந்த கடனை அடைப்பதற்கு பொறுப்பேற்று அவர் அந்த கடனை அடைக்கவில்லை என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை கண்டித்தும் இருக்கிறார்கள். நீங்கள் பொறுப்பேற்றுக் கொண்டீர்கள், அந்த பொறுப்பை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சிருக்கிறாங்க, கண்டித்தும் இருக்கிறார்கள் என்று ஹதீஸில் என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். அல்லாஹ்வின் அடியார்களே, மனிதர்களிலே சிலர் எந்த விதமான அத்தியாவசிய தேவையும் இல்லாமல் என்ன செய்கிறாங்க, சாதாரணமாக கடன் வாங்குகிறார்கள். ஆடம்பர வாழ்க்கைக்காக, பெருமைக்காக, பகட்டுக்காக, இது போன்ற காரணங்களுக்காக என்ன செய்கின்றார்கள், கடன் வாங்குகின்றார்கள். தங்களுடைய பொறுப்புகளும் தங்களுடைய தகுதிக்கு மேல் அவர்கள் என்ன செய்கிறார்கள், கடனை பெறுகிறார்கள். இறுதியில் அந்த கடனுக்கு அடிமையாகி கவலைகளாலும் துயரங்களாலும் துன்பங்களாலும் அவர்கள் மன அழுத்தத்திற்கு ஆளாக்கப்படுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, மன் அகத அம்வாலன் நாசி யுரீது அதாஅஹா அத்தல்லாஹு அன்ஹு வமன் அகதஹா யுரீது இத்லாஃபஹா அத்லஃபஹுல்லாஹ். யார் மக்களின் பணத்தை, பொருளாதாரத்தை திரும்ப செலுத்த வேண்டும் என்ற அந்த எண்ணத்தோடு கடன் வாங்குகிறாரோ அவர் சார்பாக அல்லாஹுவே அந்த கடனை நிறைவேற்றி வைப்பான். கடன் தவிர்க்க முடியாதது. ஒரு கடன் வாங்கும் போது தூய்மையான எண்ணத்தோடு வாங்குகிறார், அந்த கடனை எப்படியாவது திரும்ப செலுத்திவிட வேண்டும் என்ற அந்த எண்ணத்தோடு கடன் வாங்கும் போது அல்லாஹு தாலா அவனே அந்த கடனை அடைத்து விடுகிறான். ஆனால் இன்னும் சிலர் எப்படி கடன் வாங்குகிறார்கள், யார் அதை அழித்துவிட வேண்டும், ஏமாற்ற வேண்டும் என்ற அந்த எண்ணத்தோடு வாங்குகிறாரோ அல்லாஹ் அவரை அழித்து விடுகின்றான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அப்ப கடன் வாங்கும் போது தூய்மையான எண்ணத்தோடு, நல்ல நோக்கத்தோடு, இன்ஷா அல்லாஹ் இந்த கடனை நாம் நிறைவேற்றி விட வேண்டும், கொடுத்து விட வேண்டும் என்ற எண்ணத்தோடு வாங்க வேண்டும். இதை நாம் பிற்காலத்தில் கடனை அடைக்காமல் சதக்கத்துல் ஜாரியா என்று நீங்கள் விட்டுவிடுங்கள், அல்லாஹ்வுக்காக மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று சாக்கு போக்குகளை சொல்லி ஒருவரை நஷ்டத்திற்குள்ளாக ஆக்கக்கூடாது. யார் இந்த கடனை திரும்ப செலுத்துவதில் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹு தஆலா உதவி புரிகின்றான் என்பதை இந்த ஹதீஸின் மூலமாக நாம் பார்க்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, மத்லுல் கனியி துல்முன். வசதியான கடனை திரும்ப செலுத்துவதற்கான ஒரு வசதியான நிலை இருந்தும் அதை தாமதப்படுத்துவது, வசதியுள்ளவர்கள் அந்த கடனை கொடுக்காமல் திரும்ப அடைக்காமல் தாமதப்படுத்துவது, அது மிகப்பெரிய அநீதி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். அப்ப எனவே ஒரு முஸ்லிம் தன் மீது உள்ள கடன்களை விரைந்து அவன் அடைக்க வேண்டும். மக்களுடைய பணத்தை முறையற்ற வழிகளில் ஏமாற்றி உண்ணாமல் தன்னுடைய மார்க்கத்தையும் சுயமரியாதையையும் அவன் நற்பேறுகளையும் பாதுகாத்துக் கொள்வது அவன் மீது கடமையாக இருக்கிறது. இந்த ஹதீஸில் 3 விஷயங்களை நாம் பார்க்கின்றோம். விரைந்து கடனை அடைப்பதற்கு ஒருவன் முன்வர வேண்டும். காரணம், ஒரு மனிதனுக்கு மரணம் என்பது எப்போது வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் ஏற்படலாம். மரணம் வருவதற்கு முன்பாகவே கடனை அடைப்பதற்கான அவன் விரைந்து செயல்பட வேண்டும். கடனை அடுத்து கடனை அடைப்பதற்கான வழிகளை உருவாக்கி இருக்க வேண்டும். ஒருவர் மரணித்து விட்டாலும் இவரிடமிருந்து இவருடைய சொத்துக்களின் மூலமாக அல்லது இவருடைய வாகனத்தை விற்று அல்லது இவருடைய பொருளாதாரத்தின் மூலமாக கடனை பெற முடியும். இப்ப நாம ஒருவரிடத்திலிருந்து கடன் வாங்குகிறோம் என்று சொன்னால் என்னுடைய மரணத்திற்கு பிறகும் இந்த கடனை வேறு வழிகளில் என்னால் அடைக்க முடியும் என்ற உறுதியான நிலை இருந்தால்தான் கடன் வாங்க வேண்டும். எனக்கு எந்த சோர்ஸும் இல்லை, எந்த விதமான அந்த கடனை அடைப்பதற்கான எந்த வழியும் இல்லாமல் என்ன செய்யக்கூடாது, கடன் வாங்கக்கூடாது. அதுபோன்று கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்கின்றான், وَإِنْ كَانَ ذُو عُسْرَةٍ فَنَظِرَةٌ إِلَى مَيْسَرَةٍ وَأَنْ تَصَدَّقُوا خَيْرٌ لَكُمْ إِنْ كُنْتُمْ تَعْلَمُونَ. கடன்பட்டவர் அதை தீர்க்க முடியாமல் இருந்தால், அவர் கஷ்டத்தில் இருந்தால், உண்மையாகவே அவர் கஷ்டத்தில் இருந்தால் வசதியான நிலை வரும் வரை காத்திருங்கள். ஒருவருக்கு நாம் கடன் கொடுத்திருக்கிறோம், அவர் உண்மையிலேயே சிரமத்தில் இருக்கிறார், கஷ்டத்தில் இருக்கிறார், நெருக்கடியில் இருக்கிறார் என்று நமக்கு தெரிகின்றது என்றால்
ஒரு வசதியான நிலை அவருக்கு வருகின்ற வரை காத்திருக்கலாம். அப்படி அந்த கடனை அவருக்கு தீர்க்க முடியாது, இயலாத ஒரு நிலையில் இருக்கிறார் என்று சொன்னால் அதை தர்மமாக விட்டு விடுவீர்கள் என்றால் அதுவும் உங்களுக்கு நன்மைக்குரியது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்கின்றான், திருமறை குர்ஆனிலே சொல்கின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, மன் அன்வர முஸ்ரின் அவ் வலஅலஹு அலல்லஹு அல்லாஹு ஃபீ துல்லிஹி, யார் சிரமப்படக்கூடியவர்களுக்கு கடனை திரும்ப செலுத்த அவகாசம் கொடுக்கிறாரோ அல்லது அதில் ஒரு பகுதியை தள்ளுபடி செய்கின்றாரோ அல்லாஹ் அவருக்கு அர்ஷினுடைய நிழலை வழங்குகின்றான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கின்றான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். இந்த செய்தி சஹீஹ் முஸ்லிம்ல இடம்பெறுகிறது. அப்ப மறுமை நாளில் நிழலே இல்லாத அந்த நாளில் அல்லாஹு தஆலா நிழல் வழங்கக்கூடியவர்களுடைய பட்டியலில் கடன் கொடுக்கல் வாங்கல் அதில் ஈடுபடக்கூடியவர்களும் இடம்பெறுகிறார்கள். யார் ஒருவர் சிரமப்படக்கூடியவருக்கு கடனை கொடுத்து அந்த கடனை அடைப்பதற்கு அவகாசம் கொடுக்கிறாரோ அவருக்கும் அல்லாஹு தஆலா என்ன செய்கின்றான், மறுமையில் நிழல் வழங்குகின்றான் என்பதை நாம் பார்க்கின்றோம். கடன் வாங்கியவர் ஏழையாக இருக்கும் பட்சத்தில் தருவதற்கான வாய்ப்பே இல்லை என்கின்ற பட்சத்தில் அவருக்கு வசதி வரும் வரை கால அவகாசம் கொடுக்க வேண்டும் என்பதை இந்த செய்தியின் மூலமாக நாம் அறிந்து கொள்கின்றோம். அதுபோன்று கண்ணியத்திற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் சொல்றாங்க, மறுமை நாளில் அல்லாஹு தஆலா ஒரு மனிதனுக்கு சொர்க்கத்தில் நிறைய பாக்கியங்களை நற்பாக்கியங்களை கொடுப்பான். அப்போது அவனிடத்தில் கேட்கப்படும், இந்த உலகத்தில் நீ என்ன அமல்களை செய்தாய்? அப்ப அந்த மனிதன் சொல்வான், நான் பெரிதாக எந்த ஒரு அமலையும் செய்யவில்லை, ஆனால் மக்களுக்கு மத்தியில கடன் கொடுக்கல் வாங்கல் செய்து கொண்டிருந்தேன். வசதி இல்லாதவர்களுக்கு அந்த கடனை அடைப்பதற்கு நான் அவகாசம் கொடுத்து வந்தேன். மிகவும் வசதி இல்லாமல் வறுமையில் இருக்கக்கூடியவர்களுடைய கடனை நான் தள்ளுபடி செய்தேன். இந்த செயலின் காரணமாக அல்லாஹ் அவனுக்கு என்ன செய்கின்றான், சொர்க்கத்தில் மிகப்பெரிய நற்பாக்கியங்களை வழங்குகின்றான் என்ற செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். கடன் சம்பந்தமாக ஒரு 5 முக்கியமான அறிவுரைகளை இமாம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். ஒரு முஸ்லிம் அத்தியாவசியமான தேவை நெருக்கடி ஏற்படும் போது பட்சத்தில் தான் அவன் கடன் வாங்க வேண்டும். இரண்டாவது, அல்லாஹுடைய கட்டளைக்கு இணங்க தான் வாங்கக்கூடிய கொடுக்கக்கூடிய அந்த கடனை அவன் பதிவு செய்து கொள்ள வேண்டும். மூன்றாவது, கடனை திரும்ப செலுத்திவிட வேண்டும் என்ற தூய்மையான எண்ணத்தோடு கடன் வாங்க வேண்டும். நான்காவது, கடனை திரும்ப செலுத்துவதற்கான வசதி கிடைத்தவுடன் உடனே அதை தாமதப்படுத்தாமல் அந்த கடனை வழங்குவதற்கு முற்பட வேண்டும். ஐந்தாவது, கடன் கொடுத்தவர் கஷ்டப்படும் நிலையில் கடனாளி இடத்துல மென்மையாக நடந்து கொள்ள வேண்டும், அவர் மீது கருணை காட்ட வேண்டும், அவருடைய நிலைமையை எளிதாக்க வேண்டும். இன்றைக்கு நிச்சயமாக குடும்பங்களுக்கு மத்தியில் மிகப்பெரிய கருத்து வேறுபாடுகளும் பொருளாதார ரீதியான சண்டை சச்சரவுகளும் நீதிமன்றங்களில் அதிகமான வழக்குகள் தேங்கி நிற்பதற்கும் மிக முக்கியமான காரணம் மனிதர்களுடைய உரிமைகள் விஷயத்தில் அலட்சியமாக இருப்பதும் அந்த கடன் கொடுக்கல் வாங்கல்களை முறையாக பதிவு செய்யாமல் இருப்பதும் தான் மிக முக்கியமான காரணமாக இருக்கின்றது என்பதை இமாம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். நம்முடைய உறவுகளுக்கும் குடும்ப அமைதிக்கும் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த பண விஷயத்தில் பொருளாதார விஷயத்தில் நாணயத்தோடும் நம்பிக்கையோடும் நாம் இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்றான், இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் துஅத்துல் அமானாத்தி இலா அஹ்லிஹா, உங்களிடத்தில் நம்பி ஒரு பொருள் ஒப்படைக்கப்பட்டால் அந்த அமானிதங்களை உரியவர்களிடம் ஒப்படைப்பதில் நீங்கள் என்ன செய்யுங்கள், நீங்கள் நீதமாக நடந்து கொள்ள வேண்டும். உரியவர்களிடத்தில் அந்த அமானிதங்களை நீங்கள் ஒப்படைத்து விட வேண்டும் என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான். அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு அவ்ஃபூ பில் உக்கூத், மூமின்களை நீங்கள் செய்து கொண்ட உடன்படிக்கைகளை முழுமையாக நிறைவேற்றுங்கள் என்ற வசனங்களை எல்லாம் இமாம் அவர்கள் ஓதி காட்டினார்கள். அதற்கு பிறகு கடன் தொடர்பான சில பிரார்த்தனைகளை குறிப்பிட்டார்கள். அல்லாஹும்ம அக்னினா பிஹலாலிக அன் ஹராமிக வ பிஃضலிக அம்மன் சிவாக, யா அல்லாஹ் உன்னுடைய ஹலாலான அனுமதிக்கப்பட்ட வாழ்வாதாரத்தை கொண்டு ஹராமான தடுக்கப்பட்ட காரியங்களை விட்டும் எங்களை போதுமாக்கிக் கொள்வாயாக. உன்னுடைய அருளை கொண்டு உன்னை தவிர மற்ற அனைவரையும் விட்டு எங்களை தேவையற்றவர்களாக ஆக்குவாயாக.
اللهم اقض الدين عن المدينين وفرج هم المهمومين ونفذ كرب المكروبين. யா அல்லாஹ், கடனாளிகளின் கடன்களை நீ நிறைவேற்றி வைப்பாயாக, கவலைப்படுபவர்களின் கவலைகளை நீக்குவாயாக, துன்பப்படுபவர்களின் துன்பங்களை துடைப்பாயாக. இன்னும் நிறைய பிரார்த்தனைகளை இமாம் அவர்கள் சொன்னார்கள். யா அல்லாஹ், பிறருடைய உரிமைகளையும் அமானிதங்களையும் முறையாக நிறைவேற்ற எங்களுக்கு நீ அருள் செய்வாயாக. எங்களை உண்மை பேசக்கூடியவர்களாக, கொடுத்த வாக்குறுதிகளை முழுமையாக நிறைவேற்றக்கூடியவர்களாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ், எங்கள் உள்ளங்களுக்கு இறையச்சத்தை தருவாயாக, அவற்றை தூய்மைப்படுத்துவாயாக. தூய்மைப்படுத்துபவர்கள் நீயே மிக சிறந்தவன், நீயே அந்த உள்ளங்களின் பாதுகாவலனாக அதிபதியாக இருக்கின்றாய். யா அல்லாஹ், நிச்சயமாக நாங்கள் உன்னிடத்தில் நேர்வழியையும் இறையச்சத்தையும் கற்பொழுக்கத்தையும் பிறரிடம் கையேந்தாத மனப்பான்மையையும் செல்வத்தையும் உன்னிடத்திலே நாங்கள் வேண்டுகிறோம். யா அல்லாஹ், எங்களையும் எங்கள் பெற்றோர்களையும் முஸ்லிம்கான ஆண்களையும் பெண்களையும் மூமினான இறை நம்பிக்கை கொண்ட ஆண்களையும் பெண்களையும் அவர்களில் உயிரோடு இருப்பவர்களையும் மரணித்தவர்களையும் நீ மன்னிப்பாயாக. எங்களுடைய இறைவனே, நாங்கள் அநியாயம் செய்து கொண்டோம், நீ எங்களை மன்னித்து எங்கள் மீது கருணை காட்டவில்லை என்றால் நிச்சயமாக நாங்கள் நஷ்டவாளிகளில் ஒருவராக ஆகிவிடுவோம். யா அல்லாஹ், எங்களது எல்லா விவகாரங்களையும் சூழ்நிலைகளையும் சீராக்கி வைப்பாயாக. கண்ணிமைக்கும் நேரம் கூட எங்களுடைய பொறுப்பில் எங்களை விட்டுவிடாதே, உன்னுடைய பாதுகாப்பில் எங்களை வைத்திரு. யா அல்லாஹ், இஸ்லாத்திற்கும் முஸ்லிம்களுக்கும் கண்ணியத்தை வழங்குவாயாக. எங்களது நாட்டையும் எங்களது ஆட்சியாளர்களையும் பாதுகாப்பாயாக. இந்த நாட்டையும் மற்ற அனைத்து முஸ்லிம்களின் நாடுகளையும் அச்சமற்ற அமைதியான வளம் கொளிக்கும் நாடுகளாக ஆக்குவாயாக. கண்ணியமும் மகத்துவம் மிக்க யா அல்லாஹ், எங்களது ஆட்சியாளருக்கு நீ எதை விரும்புகிறாயோ, எதை நீ ஏற்றுக்கொள்கிறாயோ அத்தகைய நேர்மையான சொற்களும் நற்செயல்களுக்கும் அவர்களுக்கு தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ், மார்க்கத்தின் எதிரிகளை உன்னிடமே நாங்கள் ஒப்படைக்கிறோம். நிச்சயமாக அவர்களால் உன்னை மிகைக்க முடியாது. யா அல்லாஹ், அவர்களை எதிர்கொள்ள உன்னையே நாங்கள் முன்னிறுத்துகின்றோம். அவர்களின் தீமைகளை விட்டும் உன்னிடமே நாங்கள் பாதுகாப்பு தேடுகிறோம். கண்ணியமும் மகத்துவம் மிக்க யா அல்லாஹ், எங்களையோ அல்லது எங்களது அமைதியையும் ஈமானையும் இறையச்சத்தையும் யாராவது தீமையை கொண்டு நாடினால் அவருடைய சொந்த பிரச்சனைகளிலேயே மூழ்கடித்து விடுவாயாக. அவருடைய சதியை அவருக்கே எதிராக்குவாயாக. அவருடைய சூழ்ச்சியையே அவருடைய அழிவாக ஆக்குவாயாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆখিরাতি ஹஸனத்தும் வகினா அஸாபன் நார் வஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.